ஹாய் guys, வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவில் கீழே சப்ஸ்கிரைபர்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைபரில் அந்த பாக்ஸுக்குள்ளே எப்படி நம்மளோட லோகோவும் நம்மளோட சேனல் நேமையும் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட சேனலோட நேமையும் லோகோவையும் எப்படி இமேஜாக வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் க்ரீன் ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட லோகோ வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஃபாண்ட் ஸ்டைல் வேணும். அதாவது உங்கள் சேனல் நேமோட ஃபாண்ட் ஸ்டைல் எடுத்து வச்சுங்க. இந்த ரெண்டையும் பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணி வச்சுங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிக்சல் ஆப்புக்கு மீண்டும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இமேஜ் சைஸில் போயிட்டு யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி யூஸ் இமேஜ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த அனிமேஷன் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இதோட லிங்க் இதை வேணும்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் ஸ்க்ரீனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மீண்டும் கேலரியில் போய்ட்டு அந்த மேலே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கேலரியில் போய்ட்டு உங்களோட லோகோவை ரவுண்ட் ஷேப்பில் கீழே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. அந்த ஸ்கொயர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு அதான் அந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி உங்கள் லோகோவை செட் பண்ணுங்கள். சைஸை சிறுசு பண்ணி அந்த பாக்ஸில் வர மாதிரி உங்கள் லோகோவை செட் பண்ணிங்க. மீண்டும் செட் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ப்ளஸ் கொடுத்து இதெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் நகராத மாதிரி அந்த லோகோவை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ப்ளஸ்ஸு கொடுத்து ஃப்ரம் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலில் உங்கள் சேனல் நேமே எடிட் பண்ணி வச்சுக்கோங்க பிக்சல் ஆப்பில். அந்த எடிட் பண்ணி வச்சதை கேலரியில் போய்ட்டு மீண்டும் லோகோ எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களோட அந்த சேனல் நேமை அந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி நீட்டாக உள்ளே வச்சுக்கோங்க. சைஸு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் இதையும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி லோகோ லாக் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அதான் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 4 ஒரு ஏ அப்புறம் ஒரு 4 இது இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். அதாவது பின்னாடி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடும். அந்த பின்னாடி இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும். இந்த லோகோவும் அந்த ஃபாண்ட்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. அல்ட்ராவில் கொடுத்துருங்க. அல்ட்ராவில் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் உங்கள் கேலரியில் இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இமேஜை அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவை இந்த இமேஜை நம்ம வீடியோவில் வர இந்த அனிமேஷனில் அந்த இமேஜ் இந்த அனிமேஷனுக்குள்ளே எப்படி கொண்டாடுறது, அதாவது அந்த சப்ஸ்கிரைபர் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.